பொதுவா சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா, நம்ம பகல்ல 12 மணிக்கு மேல வீட்ட விட்டு வெளிய மாட்டோம். ஏன்னா ஹீட் வேவ், டெம்பரேச்சர் ஆபத்துன்னு நமக்கு தெரியும். பட் ஆனா பகல்ல இருக்கிற டெம்பரேச்சரோட நைட் டைம்ல இருக்கிற டெம்பரேச்சர் நமக்கு இன்னமும் ஆபத்து. அதாவது பாத்தீங்கன்னா வார்ம் நைட் அது வந்து பாத்தீங்கன்னா அதுல அதிகமான ஹெல்த் ரிஸ்க் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா லோ இன்கம் வர ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்களுக்கெல்லாம் இந்தியாவுல பாத்தீங்கன்னா பகல் நைட் ரெண்டுத்துலயுமே ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. குறிப்பா நைட் டெம்பரேச்சர் வந்து பிக்கர் ஹெல்த் த்ரெட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி ஹீட் அதிகமா இருக்கும் பகல் டைம்ல. ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஹீட் நம்ம உடம்புல இருந்து குறைஞ்சு பாடி ரிகவரி ஆகும். வார்ம் நைட்டால பாத்தீங்கன்னா நைட் டைம்ல இருக்கிற டெம்பரேச்சர் நம்ம பாடியில இருந்து குறையாம அந்த ஹீட் அப்படியே சஸ்டைன் ஆகி இருக்கும். இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏசி இல்லாத வீடுகள், அதுக்கப்புறம் நேச்சர் வென்டிலேஷன் இது மாதிரியான வசதி இல்லாத வீடுகள்ல அதிகமா இந்த பாதிப்பு இருக்கு. 2020 கிளைமேட் அசஸ்மெண்ட் ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்றாங்க. அதுல 19 லெவல்ல இருந்து 2018 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 0.7 ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1986ல இருந்து 2015 இந்த 30 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 0.6 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நைட் டைம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா இந்த டேட்டா படி பார்த்தோன்னா நைட்டு பகல் இந்த ரெண்டுத்திலுமே ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்குறாங்க வெதர்ல. அதில் பார்த்தோன்னா இந்தியாவுடைய டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 4.5ல இருந்து 5.5 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா பகல்ல இருக்கிற டெம்பரேச்சரோட நைட் டைம்ல இருக்கிற டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் காந்தி நகர்ல பார்த்தோன்னா அது ஒரு முன்னாள் டைரக்டர் ஒரு ரிசர்ச் பண்றாங்க. எதை பத்தின ரிசர்ச் பார்த்தீங்கன்னா வெயிலு அந்த வெயிலால மனித உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அதை பத்தின ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா டெய்லி டெத் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்றாங்க. சோ ஒரு நாளைக்கு 100 டெத் வருதுன்னா அந்த 100 டெத் எந்த மாதிரியான ரீசனால இறக்குறாங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா பகல் டெம்பரேச்சர் 40 டிகிரியும் அதுக்கப்புறம் நைட் டெம்பரேச்சர் 28 டிகிரி இந்த லெவல்ல மெயின்டைன் ஆனா பாத்தீங்கன்னா இறப்பு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா அத டெத் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 165 அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கு. பட் ஆனா பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 28ல இருந்து 30 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டெத்தோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 265 ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நைட் டைம்ல இருக்கிற டெம்பரேச்சர்னால டெத் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது அவங்க அப்சர்வ் பண்றாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அர்பன் ஹீட் ஐஸ்லாண்ட். பகல் டைம்ல பாத்தீங்கன்னா பில்டிங்ல இருக்கிற ஹீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் உறிஞ்சு அதை அப்படியே வச்சிருக்கும். அப்படியே நைட் டைம்ல வந்து அதை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதை கூல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான மரங்களோ பசுமையான இடங்களோ அதுக்கப்புறம் ஆற்று நீர்கள் இது எல்லாமே இல்லாம இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது கூலிங் ஆகாம அந்த ஹீட் அப்படியே நைட் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. நைட் ஸ்லீப்பிங்ன்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நைட்ல தூங்காம இருந்தாலும் என்னென்ன பிரச்சனை வரும், ஹார்ட் டிசீஸ் வரலாம், ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம், அதுக்கப்புறம் செல்லு வந்து பழுது பார்க்காது, இந்த மாதிரியான நிறைய ஹெல்த் இம்பாக்டா இருக்கு. ஆனா WHO என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில ஹீட் அதிகமா அப்சர்வ் ஆகிறதுனால பாத்தீங்கன்னா கம்யூனிட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா ஹெவி ஹார்ட் டிசீஸ் வரலாம், மூச்சு திணறல் வரலாம், அதனால கூட இந்த டெத் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ வார்ம் நைட் நாட் ஜஸ்ட் a weather problem, warning sign for the health and environment risk. Protecting nature means protecting our sleep. Plant more tree, reduce pollution and climate change take seriously.